Attention English literature students, we are excited to announce the start of our new UGTRB and PGTRB English coaching classes. Enrollment is open now. வணக்கம். யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி பிஓ எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்ருக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம புது நியூஸாக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் ராஜ்குமார் அவர்கள் இன்றைக்கி பள்ளி திறப்பு சம்மர் கோடை விடுமுறை முடிஞ்சு, அதாவது சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ரீஓப்பன் ஆகிருக்கு. இந்த டைமில் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் எடுத்தோங்கிறத பற்றினா ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த அட்டவணை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த வருஷம் இந்த ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கானது இந்த ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கும், எப்போ காலி பணியிடங்கள் நிரப்புவீங்க அப்படிங்கிறத பற்றினா கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெட் ஆசிரியர்களுக்கு வந்து சிறப்பு ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வுகள் ரத்தாகுமா அல்லது அதுக்கான ஆண்டு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிற விஷயங்களையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாமே விளக்கம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் நான் பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஆசிரியர் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 19,000க்கும் மேற்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து போன வாட்டி பிஜிடிஆர்பி நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ யூஜிடிஆர்பிக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இன்னும் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட ஒரே ஒரு ஃபோக்கஸ் படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். எவ்வளோ சீக்கிரமாக யூனிட்ஸ் எல்லாம் முடிச்சு வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அடுத்தடுத்த ரிவிஷன்ஸ்க்கு நம்ம அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 3 months பீரியட் ஆஃப் அந்த நோட்டிஃபிகேஷன் பீரியட் வந்து ஒரு 3 months வந்து நமக்கு ரிப்பீட்டேஷன் நம்ம வந்து ரிப்பீட்டேஷனாக படிச்சுட்டு இருக்க ரிவைஸ்க்கும் எம்சிக்யூஸ் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்டேட்டு. நிறைய வந்து கேஸ் போட்டு வச்சுருக்கிறதுனால தான் அது பெண்டிங் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து நிரந்தர ஆசிரியர் பணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அது இல்லாமல் சில பேர் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியர்களாக பணி புரிஞ்சிட்ருக்கோம், எங்களை வந்து பணி நியமனம் நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக நான் வந்து கேட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறோம். ஸோ நீதிமன்றத்திற்கு வழக்குகளையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவெடுப்போம். அதுக்கப்புறமான அந்த காலி பணியிடங்களுக்கான அத்தனை விஷயங்களும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பேட்டி கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த விஷயங்களை உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். யூஜிடிஆர்பி எக்ஸ்க்ளூசிவ்லி இங்கிலீஷ்க்கு மட்டும் இந்த சேனல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் எல்லாமே போட போகிறோம், லெசன்ஸு. ஸோ கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து எம்சிக்யூஸும் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஸோ டில் டுடே நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம், பிகினிங் டுடே. ஸோ ரீஓப்பன் ஆகிடுச்சு ஸ்கூல்ஸில். ஸோ மாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மம்மி எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸ்கூல்ஸில் அனுப்பிவிட்டு ஒரு 5 hours வந்து அவங்களுக்கு இடைப்பட்ட டைமில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமை நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் நைட் அவங்க தூங்குனதுக்கப்புறம், குழந்தைங்க தூங்குனதுக்கப்புறம், குழந்தைங்க இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த டைமு கொஞ்சம் ஒரு 4-5 மணி நேரம் படிங்க. ஒரு நாளைக்கு 8 hours படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் எல்லா போர்ஷன்ஸுமே முடிக்க முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் கண்டிப்பாக யூஜிடிஆர்பி வருது. இன்னும் கூடிய விரைவில் 1 or 2 monthsல அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வரப்போகுது, நோட்டிஃபிகேஷனும் கொடுக்க போகிறாங்க. இந்த இயர்லேயே நீங்கள் போஸ்டிங் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல், விரயம் பண்ணாமல் அடுத்தடுத்து யூனிட்ஸ் எல்லாமே முடிச்சு வைங்க. ஏகப்பட்ட வீடியோஸ், லெசன்ஸ் எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. கோச்சிங் சென்டர் சேர்ந்து பண்ணுறவங்களுக்கு இன்னும் கிரேட். இன்னும் அவங்க கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் போகலாம். இண்டிவிஜுவலாக எடுக்கிறவங்களும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் நீ நாட் டு வரி. ஸோ நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏற்கனவே படித்தவங்க ரிவிஷன் பண்ணுங்கள், புதுசாக படிக்கிறவங்க ஆழ்ந்து படிங்க. கண்டிப்பாக இந்த இதில் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களோட திறமைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எவ்வளோ வந்து சின்சியராக இருக்கீங்கிறத பொறுத்து உங்களுக்கான இடம் கண்டிப்பாக காத்திருக்கு நண்பர்களே. நிறைவேற்றணும் உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் இருக்கு. அதிகாரிகள்கிட்ட பேசணும், கிரீவன்சஸ் மீட்டிங் போடணும், தனித்தனியா சீக்ரிகேஷன் பண்ணணும், ஒரு மிடில் பாயிண்ட்டுக்கு நகரணும். சில விஷயங்களுக்கு நிவாரணம் தீர்வா இருக்கும், சில விஷயங்களுக்கு நிரந்தர பணி தீர்வா இருக்கும். அப்ப எந்த விஷயத்துக்கு எது தீர்வுங்கிறது அவங்க சம்பந்தப்பட்டவங்களோட வச்சு பேசணும். அதை நோக்கி தான் நம்மளும் நகரும். பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அதை வந்து மத்திய அரசு வந்து சிறப்பு கவனம் பெற்று அந்த இதை வந்து விலக்கு அளிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இருந்த அரசு வெளியிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அந்த அமைச்சர் சொன்னாங்க. நீங்க அதை என்ன நடவடிக்கை? இப்ப அந்த தீர்ப்பு வந்த போதும் நான் பிரஸ்ல அதே தான் சொன்னேன். இன்னொரு வருஷம் வந்திருக்கு. அது சட்டப்பூர்வமா அதை வந்து இன்னும் அலசி ஆராய்ந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு சேதாரம் இல்லாம அவர்களினுடைய நலன் தான் எங்களுடைய துறையினுடைய முதன்மை இலக்குகள்ல ஒண்ணு. அவர்களுக்கு எது நன்மை பயக்கும் அதை பேசி முடிவெடுக்கப்படும். கடந்த காலங்களில்
கண்டிப்பா முதல் ஆமா சொல்றேன் ஆசிரியர்கள் அதிகமா இருப்பாங்க, மாணவர்கள் குறைப்பா இருப்பாங்க. ரெண்டு பேருமே கரெக்டான இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர்கள், இத்தனை வகுப்பு வரைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவ்வளவு, 8th வரைக்கும் இவ்வளவு, அப்புறம் 9, 10, +1, +2க்கு இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டிருக்கோம். ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியரா? இப்ப ஓராசிரியர் பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெரைனை பொறுத்து ஒரு பெரிய ஒரு அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம ஈஸ்வர் பண்ணணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடம் மட்டும் தான் போக முடியும். இப்ப அந்த இடத்திற்கு கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனா அது ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மாணவர் இருக்காங்க என்ற காரணத்தை காட்டி உடனடியாக அதை நான் வந்து நெக்லிஜிபிள் பண்ணிட மாட்டோம். அவங்களும் நாங்க வந்து எங்களுடைய இன்க்ளூசிவ் நேச்சர்ல அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ, அவர்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் வேணுமோ அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்றோம். கடந்த காலங்களில் அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியருடைய பணி வந்து காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 20 மாவட்ட கல்வி அதிகாரிகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாமக சார்பில் அறிக்கையை பெற்றாங்க. அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். காலி பணியிடங்களை நிரப்புவது வந்து உடனே காலி பணியிடங்கள் இருக்குன்னு உடனே போற்ற முடியாது. அதுல ஒரு நிர்வாக சிக்கல் வருது. 2 பேர் ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கள யாரு சீனியாரிட்டி, எந்த அடிப்படை, அவங்களுடைய டிகிரி, அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பதான் போறோம். சார், கடந்த காலங்களில் ஸ்கூல் ரீஓபன் அப்பவே அடுத்த போர்டு எக்ஸாம் டைம் டேபிள்லாம் ரிலீஸ் பண்றது கடந்த காலங்கள் நடந்தது. அது கடந்த காலத்தில் நடந்ததுக்காக அதே பேட்டர்ன் பண்ணவும் கிடையாது. இந்த போர்டு எக்ஸாம் அந்த டைம்ல வந்து இந்த சார்ந்த மேனிபெஸ்டோல சொன்னதும் இதே மாதிரி அதிகாரிகளினோடு கலந்து பேசி நிதி நல்கை பெற்று நிதி ஒதுக்கீடு பெற்று நிச்சயமாக நிறைவேற்றப்படும்.